கைஸ் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யானை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிராகன் எக்கை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். அது ஒரு ட்ரிக்கு மூலிமா பார்த்தீங்கன்னா நான் கம்மியான டைமண்டில் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன்ப்பா. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாகவே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவே போடுறேன். மறக்காமல் யாருன்னா புதுசாக வந்திருந்தால் ஒரு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்கப்பா. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்மளோட ஓல்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா 13K வச்சிருந்த சப்ஸ்கிரைபர், ஆனால் பார்த்தீங்கன்னா 500 கூட இல்லைங்க. மறக்காமல் ஒரு சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி யாருமே ஒரே நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ட்ரிக்கு வேலை செய்யாது அப்படின்னு நான் சொல்லத்துக்கு எனக்கும் ஆசை தான். பட் இருந்தாலும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஒரு ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுங்க. நானும் அதே மாதிரி ஒரு 10 வாட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் நான் ஸ்பின்னும் பண்ண மாட்டேன். இது அந்தளவு ஒர்த்தும் இல்லைங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். க்ரோஸாக கன் ஈவெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கானுங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை இந்த ஒரு டிராகன் ஏக்கே தான்ப்பா. இந்த ஒரு டிராகன் ஏக்கை வந்து பார்த்தீங்கன்னா மின்னியாக எடுத்து இருக்கணும். பட் நம்மளோட ஐடி பார்த்தீங்கன்னா அன்லாக்கி ஐடிப்பா. இத்தனைக்கும் எல்லா டைமண்டும் பிடிங்கன்னு தான் நம்மளுக்கு வந்து தந்துருக்கானுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்று சுவிட்ச் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ராயல் ஸ்பின் ஒன்று போட்டு விட்ருங்க. போட்டு விட்டோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிராகன் ஏக்கே ஈவெண்ட் உள்ள போயிடுங்கப்பா. அதில் போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் சுவிட்ச் பண்ணி பார்த்துனே இருங்க. இந்த மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேடி கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கப்பா. ரொம்ப பார்த்தீங்கன்னா லக்கியாக இருக்குது. ஒரு 200 ஸ்பின்னை போட்டு விடுவோம் அப்படின்னு கிரிட்டுனா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக எதுவுமே கிடைக்கலைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா உந்துனே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா பாக்ஸு கொடுக்குறானுங்க, என்னென்னத்தையோ எடுத்து போடுறானுங்கய்யா. ஆனால் லாஸ்ட்டு அந்த டிராகன் ஏக்கை கொடுக்க மாட்டேறானுங்கய்யா. கன்க்ராலேஷன் ஃபார் ஏங்க என்னங்க நடக்குதுங்க. அந்த டிராகன் ஏக்கை மேலே இது இல்லை. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஏக்கை கொடுத்துட்டானுங்க. சத்தியமாக என்னால் வந்து நம்பவே முடியல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிராகன் ஏக்கை வந்துச்சு. இத்தனைக்கு 200 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்லேயே ஐடியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடச்சிருக்காது. என்னால் நம்பவே முடியலைங்க. இப்போ போயிட்டுனா உள்ளே போயிட்டு நம்ம வந்து செக்அப் பண்ணுவோம். ஓகேவா, பக்கில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடு பிடிச்சினா நம்ம என்ன பண்ணுறது. அதனால பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் வீணாக போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இருங்க கைஸ், 100% பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற டோக்கன் வந்து அந்த பாக்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். 4 கொடுக்குறாங்க பிச்சைக்கார பசங்க. சரி விடுங்க, அவனுங்க அப்படி தான் தெரியும், கஞ்ச கம்யூனிட்டி பசங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிராகன் ஏக்கை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிவிடுவோம். நம்மக்கிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்குதுன்னு தெரியலங்க. 2ஆம் லெவலில் போடலாமா? போட்டாச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கே டிராகன் ஏக்கே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவரெல்லாம் ஏற்றிட்டானுங்க, பயங்கரமாக அடிக்குது ஏக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் லெவலும் போட முடியும். 3ஆம் லெவலும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் லெவலில் பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியாதுங்க. டோக்கன் பார்த்தீங்கன்னா இல்லை, காலி பண்ணிட்டானுங்க. சரி, இப்போ வச்சுருக்கிற டைமண்டை வச்சு ஸ்பின் பண்ணி இன்னும் எதனா கன் எடுக்க முடியுமா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் வச்சுருக்குங்க. இந்த 1000 டைமண்டில் எதனா ஒரு கன்று கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். மேலே இதுனா கன்னுன்னு எலவும் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன கன்னுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்னை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். இந்த ஒரு கன்று வந்து உளுமா உலாதான்னு வரல சத்தியமாக தெரியல. நம்ம முன்ன பண்ணோம் பார்த்தீங்களா ட்ரிக்கு, அதே ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பின்னை போட்டு விடுவோம். உழுதா உழலையான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பின்னை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா உழுதுன்னு இருக்குது ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் ஃபயர்லாம் உழுதுங்க. ஆனால் லாஸ்ட் வரையும் ஒரு கன்று உழலையே, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. கைஸ் உழுந்துடுச்சுங்க. என்னங்க நடக்குது? சத்தியமாக இந்த ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். கன்க்ராலேஷன் பாருன்னு அந்த ஒரு கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. எனக்கு ரொம்ப சத்தியமாக ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா என் ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா நடந்தது கிடையாது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கன் ஸ்கின்னை வந்து எடுக்கிற வந்து நேரம் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு MP5 தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிற ட்ரிக்கு மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியான
கம்மியான டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்பின் பண்ணுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ண பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடிங்க அனுப்புவானுங்க. நான் ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லிட்டேன்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ராயல் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டுலையும் போதா டைமண்ட் ராயல் வச்சுலையும் போடலாம். அதனால தான் வந்து டைமண்ட் ராயல் வச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை வந்து போட்டு விடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பண்ணதுக்கு மறந்துட்டுங்க. அதனால உளுமான கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஐட்டமே பார்த்தீங்கன்னா குத்து கடுப்பேற்றுறானுங்க. சத்தியமாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. இந்த அளவு பார்த்தீங்கன்னா நான் குத்துருக்கு நான் 400 டைமண்டில் 2 கன் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வச்சு செய்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஐட்டம் தாங்க குத்தானுங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேவா, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பக் வந்து போயிடாது. ஓகேவா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்ஸும் ஓப்பன் பண்ணுவோம். 3 கொடுக்குறானுங்க. இவனுக்கு பிச்சைக்கார பசங்க கரெக்டாக தெரியுது பாருங்க. 3 4 அப்படி அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு கடுப்பாகுது இந்த 3. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க டேய், எங்கேருந்துடா வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தோணுது அவனுங்களா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போடுறதுக்கு வந்துட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு ட்ரிக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ கொடுக்காம போயிட்டானுங்க அப்படின்னாக்கா கருணாக்காரனில் எதில் அடிக்குதுன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். கைஸ், லாங் வீடியோன்னு யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போகிறீங்கப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமே போயிடும். ஏன்னா நான் பண்ணுற ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா விழும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் மறுபடியும் போட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு டைம் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே புரியல. வேஸ்ட்டான ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா தூக்கி தான் கொடுக்குறானுங்க. டைமண்ட் ராயல் வச்சுரு கொடுக்குறானுங்க. 3 குத்துறானுங்க டைமண்ட் ராயல் வச்சுரு. நீங்கள் பாருங்களேன். அடா பாவிங்களா டேய், ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? ஒழுங்காக கொடுங்கடா. நான் அந்த ஒரு கன் ஸ்கின் எடுத்து நான் கிளம்புறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வெறுப்பாயிடுச்சு. என்னடா இவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் சொல்லிக்கிற அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மரண மோசம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்பின்னை போட்டாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சு கொடுக்குறானுங்க. 2ங்க டைமண்ட் ராயல் வச்சுரு. டைமண்ட் ராயல் 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் 2 குத்து அமுச்சிட்டானுங்க. சத்தியமாக வெறி ஆகுது. டேய் எங்கேருந்துடா வந்துட்டீங்க டே லூசு கூமுட்ட பசங்களா? டேய் குத்து தொலைங்கடா. ஏன்டா ஊச்சுடா வாங்குறீங்க? ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னு தான் போடுற மாதிரியும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் நல்லா குத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்ப்போம் எதனா உழுதா அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் குத்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு போடுவோம். வேறு வெளியில் 200 டைமண்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் போடுவோம். கிடச்சிச்சின்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். ஏன்னா 1000 டைமண்டில் 3 யூவகன் எடுத்துட்டுன்னு ஒரு பெருமை நல்லா இருக்கும். அதனால தான் யோசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சு ஒன்று போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஒன்று போட்டுக்கணும். பட் பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் ஒன்று போட்டு வந்துட்டேன். அதனால கோசரம் பார்த்தீங்கன்னா கொடுக்கலையா என்ன இலவுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க, ஸ்பின் பண்ணிக்கலாம். வேணாம், வேறு எதுவும் ஸ்பின் பண்ணாலும் கொடுக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு கோல்டு ராயல் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். மறுபடியும் போட்டு மறுபடியும் ஒரு ஸ்பின்னை போட்டாச்சுங்க. ஃபைனலி டே கொடுங்கடா ஒரு பாக்ஸு டைமண்ட் ராயல் வச்சுரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபயரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எனக்கு நான் தெரியா. டேய் ஏன்டா ஏன் உசுராக வாங்குறீங்க? டேய் எனக்கு தான் அந்த கன் ஸ்கின்னுடா. டேய் கரீனா டேய் ப்ளீஸ்டா டே குர்ரா. டே எங்கேருந்துடா வந்துட்டீங்க? டே குர்ரா. முச்சு விட்டானுங்க நம்மளை பார்த்தீங்கன்னா. முச்சு விட்டானுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள திட்டவும் முடியாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பு வச்சிட்டானுங்கன்னு சொல்லலாம். சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா கன் ஸ்கின், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணுவோங்க. வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை லெவலப் பண்ண முடியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 50 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாங்க. 2ஆம் லெவல் மட்டும்தான் போட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கன் ஸ்கின் பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கின் எடுத்துட்டோம்பா. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃபாகவே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா இதை வந்து 8 குத்துட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் எத்தனை கொடுப்பானுங்கன்னு தெரியல. 10 குத்துட்டானுங்க. நல்லா தான் இருக்குது. பட் என்ன வச்சு செஞ்சுட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குத்துட்டானுங்க. இத்தனைக்கு காலங்கத்தாலே ஸ்பின் போட்டேன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம நினச்ச கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா 3 எடுத்துட்டோம். இத்தனைக்கு வந்து 1200 டைமண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் போனாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லது நடந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பட் யூடியூப் சேனல் போனது எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி குரூப் பார்த்துட்டு அந்த ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரிலங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடித்து பார்ப்போம் எப்படி அடி உழுது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராகன் ஏக்க தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆசை. பட் பார்த்தீங்கன்னா நான் ஐடி வாங்கிக்கிறது தான் நான் எப்பயோ பெரிய ஐடியெல்லாம் வாங்கியிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் விளையாடுற எமோஷன் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஐடியிலும் பார்த்தீங்கன்னா விளையாடினா கிடைக்காது. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நான் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஐடி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா டவர் கிடைக்குமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேம் உள்ளே போக மாட்டேருக்கு. அதனால தான் கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.